அனைவருக்கும் வணக்கம். ஜெயஸ்ரீ நாட்டியாலய அன்போடு வரவேற்கின்றது. இன்றைய பதிவில் திருக்குறளில் ஒரு பார்வை என்ற பகுதியில் ஒழுக்கமுடைமை அதிகாரம் 14. குறளும் பொருளும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒருவனுக்கு மேன்மை உண்டாக்குவது நல்ல நடத்தைதான். அதனால் நல்ல நடத்தையை உயிரை விட சிறந்ததாக பாதுகாக்க வேண்டும். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பித் தேரினும் அகுதே துணை. உடல் வருந்தியாவது மிகவும் கருத்தாக ஒழுக்கம் என்னும் நன்னடத்தையை வளர்க்க வேண்டும். எத்துணை நூல்களை படித்து எவ்வளவு சிந்தை செய்து ஆராய்ந்து பார்த்தாலும் நல்லொழுக்கம்தான் ஒருவனுக்கு துணை புரியக்கூடியது. ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். குலமும் ஒழுக்கத்தால்தான். உயர்ந்த குலம் என்பதே உயர்ந்த ஒழுக்கத்தினால்தான். ஒழுக்கத்தில் தாழ்ந்தால் குலத்திலும் தாழ்ந்தவனாகி விடுகிறான். மரப்பினும் ஒத்துக்கொள்ளலாகும். பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக் கெடும். பார்ப்பான் உயர்ந்த குலத்தான் என்பது அவன் வேதம் ஓதுவதால் அன்று. வேதத்தை ஓதுவதை மறந்துவிட்டாலும் குற்றமில்லை. பிராமணன் தன்னுடைய ஒழுக்கத்தில் குறைந்தால் அவன் உயர்குலத்தான் என்பது அழிந்து போகும். அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை. ஒழுக்கமிலான் கண் உயர்வு. பிறப்பின் மேன்மை மட்டுமல்ல, பொறாமை உள்ளவனுக்கு செல்வம் சேராது, சேர்ந்தாலும் நிலைக்காது. அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனுக்கு மேன்மை இருக்காது, இருந்தாலும் தங்காது. ஒழுக்கத்தின் ஒல்கார் ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கறிந்து. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கறிந்து. ஒழுக்கம் என்பது ஒருவன் செய்கிற ஒவ்வொரு செய்கையும் பற்றி அதனால் சிரமமாக இருக்கும். ஒழுக்கம் என்பது ஒருவன் செய்கிற ஒவ்வொரு செய்கையும் பற்றியதானதால் சிரமமாக இருக்கும். இருந்தாலும் ஒழுக்கம் கெடுவதால் வரக்கூடிய குற்றங்களை அறிந்த அறிவுடையவர்கள் ஒழுக்கத்தில் தளரமாட்டார்கள். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. சாதாரண மனிதர்கள் ஒழுக்கம் கெட்டுவிட்டால் அதை யாரும் பொருட்படுத்த மாட்டார்கள். ஆனால் ஒழுக்கத்துக்காகவே மேன்மைப்படுத்தப்பட்டவர்கள் ஒழுக்கம் கெட்டால் அவர்கள் மற்றவர்கள் அடையாத பெரும் பழிக்கு ஆளாவார்கள். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். ஒழுக்கத்தால் மேன்மை அடைவது மட்டுமின்றி பின்னால் பல நன்மைகளும் உண்டாகும். நல்ல நடத்தையினால் உடனே நன்மைகள் கிடைக்காவிட்டாலும் பின்னால் நன்மைகள் முளைப்பதற்கு அது ஒரு விதை தெளிப்பாகும். ஆனால் தீய ஒழுக்கத்தால் உடனேயும் துன்பம் உண்டாகும், பின்னாலும் துன்பம் வரும். ஒழுக்கமுடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல். அதனால் நல்லொழுக்கத்தை விரும்புகிறவர்கள் தீய ஒழுக்கத்தை சேர்ந்த பேச்சுக்களை வாய் தவறி கூட பேச மாட்டார்கள். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். நல்லொழுக்கத்திற்கான பழக்க வழக்கங்களையும் இடம் காலம் அறிந்து செய்ய வேண்டும். எவ்வளவு படித்திருந்தாலும் உலகப் போக்கை ஒட்டி நடந்து கொள்ள தெரியாதவர்கள் நல்லொழுக்கத்தை அறியாதவர்கள். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளை அனைத்து குழந்தைகளும் நன்கு படித்து பொருள் புரிந்து வாழ்வில் நலமுடன் வாழ மேலோங்கி வாழ நல்வாழ்த்துக்கள். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எங்கள் நாட்டியாலயாவில் தையல், இசை, நடனம், யோகா, வயலின் பயிற்சி அனைத்தும் சிறந்த முறையில் 5 முதல் 60 வயது வரை அனைத்து வயதினருக்கும் ஆர்வமுள்ளவர்களுக்கு நன்றாக பயிற்சி கொடுத்து கொண்டு வருகின்றோம்.
விருப்பமுடையவர்கள் எங்கள் தொடர்பு எண்ணை தொடர்பு கொண்டு விவரம் அறிந்து பயிற்சியில் சேர்ந்து பலன் பெற்று நலமுடன் வாழ நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எங்கள் சேனல் ஸ்ரீ ஸ்ருதி லய ரிதம் பிடித்திருந்தால் லைக் செய்து, ஷேர் செய்து, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. எங்கள் குறிக்கோள் குழந்தைகளின் மனவளம், உடல்நலம் மேலோங்கி இருக்க கருதி எங்களுடைய பயிற்சியை நாங்கள் கொடுத்து வருகின்றோம். இயன்றளவு குழந்தைகளை பண்புடன், ஒழுக்கத்துடனும், நல்ல பேச்சு முறையையும், திறன் வளர்ப்பை நன்கு மேம்படுத்தவும் நாங்கள் குறிக்கோளாக வைத்து அனைத்து பயிற்சிகளையும் அனைவருக்கும் கொடுத்து வருகின்றோம். பயிற்சியில் எந்தவிதமான குறைபாடுகளும் இல்லாமல் முழுமையான நிறைவான பயிற்சியை தருகின்றோம். கற்று மகிழ்ந்து பயன்பெற்று நலமுடன் வாழ நல்வாழ்த்துக்கள்.